அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பள்ளி மாணவர்கள் அவர்களது எமிக்ஸ் நம்பரை எவ்வாறு பள்ளி கல்வித்துறையின் இணையதளம் வழியாக தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. பள்ளி மாணவர்களுக்கு கல்வியல் மேலாண்மை தகவல் முகமை எண் அப்படிங்கிற ஒரு தனித்துவ அடையாள எண் வழங்கப்படுகிறது. எமிக்ஸ் நம்பர், எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற எமிக்ஸ் நம்பர் பள்ளி மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும். அவர்களது டிசியில் இந்த எமிக்ஸ் நம்பர் பதியப்பட்டிருக்கும். ஒரு பள்ளியில் இருந்து வேறு பள்ளிக்கு மாறுவதாக இருந்தால் இந்த எமிக்ஸ் நம்பர் முக்கியமாக தேவை. அது மட்டுமல்லாமல் மாணவர்களின் அனைத்து தரவுகளும் இந்த எமிக்ஸ் நம்பருடன் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த கல்வியல் மேலாண்மை தகவல் முகமை எண் எவ்வாறு பள்ளி கல்வித்துறையின் இணையதளத்திலிருந்து தெரிந்து கொள்வது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். அதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnschools.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்துல அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டு இந்த இணையதளத்தை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இதுல அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல இந்த மெனுலேயே லாஸ்ட்ல வரும்போது நோ யுவர் எமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. இந்த மெனுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இரண்டு விதமான ஆப்ஷன் வரும். சர்ச் பை மொபைல் நம்பர், சர்ச் பை எமிக்ஸ் நம்பர். அதாவது இரண்டு விதமாக உங்களது எமிக்ஸ் நம்பரை நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஒன்று, உங்களது பள்ளியில் நீங்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய உங்களது அலைபேசி எண்ணை என்டர் செய்து சர்ச் பண்ணலாம். அல்லது ஆல்ரெடி உங்களுக்கு எமிக்ஸ் நம்பர் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த எமிக்ஸ் நம்பரை என்டர் பண்ணி நீங்க சர்ச் பண்ணலாம். நமக்கு எமிக்ஸ் நம்பர் தெரியாத பட்சத்தில் உங்களது பள்ளியில் நீங்கள் பதிவு செய்திருக்கும் உங்களது மொபைல் நம்பரை என்டர் செய்து எமிக்ஸ் நம்பரை சர்ச் பண்ணலாம். அதுக்காக இந்த சர்ச் பை மொபைல் நம்பர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ்ல நோ யுவர் எமிக்ஸ் சர்ச் பை மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதுல நீங்க மொபைல் நம்பரை இங்க என்டர் பண்ண வேண்டும். உங்களது பள்ளியில் நீங்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய உங்களது மொபைல் நம்பர், அப்புறமா இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி அப்படிங்கிற இந்த டேபை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களது பள்ளியில் பதிவு செய்திருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்டர் பண்ணி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களது எமிக்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெரிய வரும். உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணி கேப்சாவும் என்டர் பண்ணி சர்ச் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களது எமிக்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே இந்த இணையதளத்தில் திரையில் தோன்றும். இங்க கொடுத்திருக்காங்க நோ யுவர் எமிக்ஸ். ஃபர்ஸ்ட்ல ஸ்டூடண்ட்ஸ் எமிக்ஸ் நம்பர் இருக்கு, அப்புறமா ஸ்டூடெண்ட் நேம் இருக்கு, கிளாஸ் கொடுக்கப்பட்டுள்ளது, செக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது, ஸ்கூல் நேம் கொடுத்திருக்காங்க, ஸ்கூல் UDISC நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது, ஸ்டூடெண்டோட டேட் ஆஃப் பர்த் இருக்கு, ஸ்டூடெண்ட் ஃபாதர் நேம் இருக்கு, ஸ்டூடெண்ட் மதர் நேம், பதிவு செய்திருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இருக்கு, ரிலேஷன் ஆஃப் மொபைல் நம்பர், அதாவது உங்க பள்ளியில் பதிவு செய்திருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வைத்திருக்கக்கூடியவர்கள் என்ன ரிலேஷன், உறவு முறை அப்படிங்கிற டீடைல் இருக்கு. அந்த மாதிரி எமிக்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே இவ்வாறு திரையில் தோன்றும். கீழே ஒரு நோட் கொடுத்திருக்காங்க. இஃப் த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ராங் ப்ளீஸ் கான்டாக்ட் ஸ்கூல் HM டு சேஞ்ச் அண்ட் வெரிஃபை த மொபைல் நம்பர். அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை உங்களது பள்ளியில் நீங்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய மொபைல் நம்பர் தவறாக இருந்தால் உங்களது பள்ளி தலைமை ஆசிரியரை அணுகி உங்களது மொபைல் நம்பரை மாற்றிக்கொள்ளலாம். உங்களது தலைமை ஆசிரியர் இந்த எமிக்ஸ் இணையதளத்தில் உங்களது மொபைல் நம்பரை மாற்றம் செய்து பதிவு செய்வார்கள். அதன் பிறகு நீங்கள் உங்களது மொபைல் நம்பரை இந்த இணையதளத்தில் என்டர் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களது எமிக்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெரிய வரும். ஆகவே பள்ளி மாணவர்கள் தங்களது எமிக்ஸ் நம்பரை தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. ஏதாவது தேவைகளுக்காக உங்களது எமிக்ஸ் நம்பர் யூஸ் ஆகும். ஆகவே கண்டிப்பாக உங்களது எமிக்ஸ் நம்பரை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எமிக்ஸ் நம்பர் தெரியாதவர்கள் இவ்வாறு பள்ளி கல்வித்துறையின் இணையதளம் வழியாக உங்களது எமிக்ஸ் நம்பரை சர்ச் பண்ணி உங்களது எமிக்ஸ் நம்பரை தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.